அவர் 10 நிமிஷம் குறுக்கிடாமல் இருந்த நிறைய விஷயத்தை சொல்லிட்டார். இதில் எனக்கு என்ன ஒரு புரிதல்னா, நான் கேட்டது அமித்ஷா ஊழலை மறைப்பதற்கு மொழியை கையில் எடுக்கிறதான்னு கேட்டேன். அவர் சம்மந்தம் இல்லாமல் பேசினதான் நினைக்கக்கூடாது, ஒவ்வொரு திட்டங்களாக சொல்கிறார். அப்போ இதுதான் இதுக்குள்ளே ஏதோ புதிந்திருக்கிறதாக நான் பேசுகிறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அனைவருக்கும் மாலை வணக்கம். சக கருத்துறையாளர் உங்களுக்கும், நெறியாளர் உங்களுக்கும், ஜெயா ப்ளஸ் குழுமத்திற்கும் பணிவான டெக்னீஷியன்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு, உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னோட பொன்னான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனோட திருவடிகள் என்று தெரிவிக்கிறேன். அதாவது நான் முதல்ல ஆரம்பிக்கிறது நம்ம சசிகலா அம்மையார் சொன்ன மாதிரி, இது வாழ தகுதியற்ற பெண்கள் வாழ தகுதியற்ற தமிழகமாக மாறி வருகிறது. மாணவர்களும் இன்னும் கொஞ்சம் காலத்தில் இதே மும்மொழி கொள்கையை வச்சு இவங்க பொய் பிரச்சார மாடல் நடத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா, அவர்களும் ஒரு தாழ்ந்த நிலைக்கு தள்ளப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஏன் இதை நான் தொடக்கத்தில் சொல்கிறேன்னா, இந்த மக்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் மாணவர்களுக்கும் பெண்களுக்குமானதான் முக்கியமான பாயிண்ட்டாக நான் சொல்கிறேன். சசிகலா அம்மையார் சொன்னது அதிலேருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நானும் இதை உணர்ந்து தான் சொல்கிறேன். நான் அவங்க அறிக்கை கொடுத்ததுனால அப்படின்றதுக்காக நான் சொல்ல, இதை நான் அடிப்படையாகவே பெண்கள் என்ன மாதிரியான அவல நிலையில் இருக்காங்க அப்படின்ற சூழ்நிலையில் இன்றைக்கி பெண்கள், விதவை பெண்கள் 18 வயசுலேருந்து கிட்டத்தட்ட 45 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் பேருக்கு மேலே கடந்துட்டாங்க அப்படின்றது தான் டேட்டா சொல்லுது. அது ஏன்னா இந்த கேட்டகரியில் வரவங்க தான் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்காங்க. இவங்க தான் டாஸ்மாக்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த டாஸ்மாக் ஊழலில் 1000 கோடி ரூபாய் ஊழல் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதில் இன்னொரு நண்பர், என்னோட நண்பர் அந்த மதுவை உண்ணக்கூடியவர், அவர் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மதுவானது இந்த குதிரை ரேஸுக்கு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, ரம்மு கொடுப்பாங்க. அந்த குதிரை ரேஸுக்கு அந்த குதிரைக்கே கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய குவாலிட்டி இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒர்ஸ்டான குவாலிட்டி. அது இல்லாமல் இன்னொரு நண்பர் சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறாரு, அவரும் மது அருந்தக்கூடியவர், அவர் என்ன சொல்கிறார், வெறும் மினரல் வாட்டரை கலந்து கொடுக்குறாங்க சார், அதில் ஒரு டானிக்கை ஊற்றி மினரல் வாட்டரை கலந்து கொடுக்குறாங்க, இப்படி தான் சரக்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க. இதை தான் அந்த லேபிள் எல்லாம் காமிச்சு இத்தனை 1000 பாட்டில்கள் வந்திருக்கு, இத்தனை லேபிள்கள் இருக்குது, எங்கே போச்சு இந்த பாட்டில்கள். 2 நாளைக்கு முன்னாடி நான் பார்த்தேன், எங்கே ஒரு மதுபான பாட்டில்கள்லாம் பிடிக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே ஒரு வண்டியில் டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு, அந்த காலி மதுபான பாட்டில்லாம் பல ஆயிரம், கிட்டத்தட்ட 20,000 பாட்டில் 30,000 பாட்டில் எங்கேயோ டிரான்ஸ்போர்ட் ஆகி போயிட்டுருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன நினைக்க தோணுதுன்னா, பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பெண்கள் இதனால் அவதிப்படுறாங்க. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் உடனே ஒரு இதை சொல்லுவாங்க, எம்ஜிஆர் தான் அதை அலோவ் பண்ணாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் திட்டமிட்டு ரொம்ப தெளிவாக யாரெல்லாம் லைசன்ஸ் வச்சிருக்காங்க அவங்க மட்டும்தான் குடிக்க முடியுன்ற ஒரு போக்கை, அந்த லைசன்ஸ் வைத்திருப்பவரும் அதுக்கான அந்த பணத்தை கட்டுபவரெல்லாம் குடிக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை உருவாக்குனார். சாமானிய மக்கள் எல்லாம் இஷ்டத்துக்கு இப்போ டாஸ்மாக் லிக்கர் ஷாப்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வார்டுக்கு 4-5 மினி டாஸ்மாக் பார் நடக்கிறதா சொல்கிறாங்க. நிறைய வண்டிகளில் ஒரு பல இடங்களில் திருத்தனமாக அங்கேருந்து வாங்கி இடையில வைக்கிறாங்க அப்படின்றலாம் குற்றச்சாட்டுகள் வருது பல இடங்களில். இந்த மாதிரியான ஒரு போக்கையெல்லாம் கடைபிடிக்கிறாங்க. அதில் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. இப்போ இந்த ஆட்சியானது தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் சொல்லக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி அங்கே நம்ம கன்னியாகுமரி பகுதியிலே ஒரு இன்ஸ்பெக்டர் சுட்டாங்க, இன்னும் அந்த கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. அவர் சிறுபான்மையினர், கிறிஸ்துவ ஜான்சன், அது பயங்கரவாத அமைப்பு. அதுதான் அந்த கேஸே உறங்கிக்கிட்டு இருக்கு இன்னும். அது மட்டும் இல்லாமல் 3 போராடக்கூடிய 3 இஸ்லாமியர்கள் ஒரு எஸ்ஐயை அவர் குற்றப்பதிவு தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த அவருடைய பையன் சொல்கிறாரு, இது எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, இவங்க செய்யக்கூடிய போக்கு, இவர்கள் வாக்குறுதி கொடுக்குறாரு அவர் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ், இதெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லாத மாதிரி பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டு தான் இருக்கிறது தமிழகத்தில். நீங்கள் இந்த ஆட்சியை பற்றியோ எதை பற்றியோ நீங்கள் பேசுனீங்கன்னா உடனடியாக உங்கள் மீது
சட்டத்தை மீறிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது தான் நம்ம பார்க்குறோம். சட்ட ரீதியான நடவடிக்கை கிடையாது. சட்டத்தை ஆமா இவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா லைசன்ஸ் உள்ள திருடர்கள் அப்படின்னு போலீஸ் ஒரு இடத்துல உதாரணம் தவறான இது லெஜிட்டிமசி அப்படிதானே லீகல் சர்டிபிகேட் வச்சுக்கிட்டு இவங்க திருட்டுத்தனம் பண்றது சட்ட ரீதியாக அல்லாமல் சட்டத்தை அதாவது அரசாங்கம் இவங்க சொல்றதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம், நாங்க மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம். அப்ப மக்கள் என்ன உங்களுக்கு வந்து மக்கள் விரோத நடவடிக்கைகளை எடுப்பதற்கு சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. ஒரு சின்ன கேள்வி எல்லாத்துக்குமே இந்த கேள்வி வைக்கிறேன். 1976 இருந்து ஒரு 5-6 ஊழல்கள், இது வீரான கருணாநிதி மீது ஒரு குற்றச்சாட்டு. அதற்கு பிறகு 2004-14 மன்மோகன் சிங்கில் உலகமகா குற்றச்சாட்டு 76 மறக்காது. The figure has been embedded all the people of India. Never forget it. அது கரெக்ட். ஒரு நிமிஷம் இப்ப வந்து இல்ல நீங்க வீராணன்னு சொல்லும்போது மன்னிக்கணும், குறுக்கீடு இல்ல ஏன்னா எங்க வீட்டுல வந்து குழாயை போட்டு தண்ணி வரவே இல்லை. எப்போ ஜெயலலிதா அம்மையார் வந்து காலம் கடந்த பட்ஜெட்டெல்லாம் அதிகப்படியான வேர்ல்டு பேங்க் ஸ்கீம் வீராணம் ஸ்கீமை வந்து எப்படியாவது நிறைவேற்றியே ஆக வேண்டும் திட்டவட்டமாக சொல்லி நாங்கள் 2001 என்னமோ அந்த கொலையாடி போட்டோம் எங்கள் வீட்டுக்குள்ள. வீராணம் தண்ணி எப்பொழுது திறந்து விடப்பட்டதோ 2003 என்னமோ அப்போ வந்து தண்ணி வந்துச்சு. ஒழுங்கா வந்துட்டு இருந்த தண்ணியை அங்கங்க பைப் லைனை உடைச்சு விட்டாங்க. அதற்கு பிடிப்பட்டவர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான மாவட்ட செயலாளர்கள், திமுகவை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட பிரதிநிதிகளாக இருந்தவர்கள். அவருக்கு தான் அந்த பைப்பை உடைக்கிறாங்க. வீராணம் வரவழியில் இந்த பைப்பு சென்னைக்கு வரவழியில் வந்த பைப்பெல்லாம் உடைச்சு போடுறாங்க. அது பிரச்சனையாகுது, போலீஸ் ஸ்டேஷன் ஆக்ஷன் ஆகுது. அப்படிப்பட்ட ஒரு இவர்கள் வந்து மக்கள் விரோத செயல்கள், ஒரு நலத்திட்டம் மக்களுக்கு தண்ணியில் அவஸ்தைப்பட்டாங்க 2000 பீரியடில். ரொம்ப இப்போ தமிழ்நாடு சென்னை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அன்றைக்கு இருந்த புரட்சி தலைவியார் ரொம்ப தெளிவாக, ஜெயலலிதா அம்மையார் வந்து தெளிவாக இந்த வீராணத்தை எப்படியாவது நான் நிலைநாட்டியே தீர்வேன், எவ்வளோலாம் முயற்சி பண்ணாங்க. இந்த வீராணம் திட்டம், குப்பையில் போட வேண்டிய திட்டம் இந்த அம்மா வந்து செயல்படுத்துகிறாங்க அப்படிலாம் பொய் பிரச்சாரம் பண்ணாங்க. பொய் பிரச்சார மாடல் தான் இதெல்லாம். அதையெல்லாம் முறியடித்து தெளிவாக கண்ணோட்டத்தும் நோக்கத்தோடு இன்னைக்கு வந்து தண்ணீர் தெளிவாக தமிழகத்தில் சென்னைக்கு வந்து கொண்டிருக்கிறதுனால் சக்சஸ்ஃபுல் வீராணம் ப்ராஜெக்ட் பை மேடம் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். அது மட்டும் இல்ல, நான் இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறேன் முடியுது. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா 3600 கோடி ரூபாய் வந்து இலவச பஸ் திட்டம் கொடுக்குறோம். எத்தனை பேருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நான் இதை கால்குலேட் பண்ணி பார்த்தேன். ஒரு பெண்மணிக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ, வருஷத்துக்கு எவ்வளோ, இது வந்து இந்த 3600 கோடி ரூபாய் வருஷத்துக்கு செலவா இல்லை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஆயிருக்கா அப்படின்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 ட்ரிப்பு போகிறாங்க ஒரு பெண்மணி. எத்தனை பெண்மணிகள் இருக்காங்க டோட்டலாக? 3 கோடி பெண்மணிகள் இருக்காங்க. அத்தனை 3 கோடி பெண்மணிகளும் இத்தனை 3600 கோடி ரூபாய் செலவு பண்ணிடுறாங்களா? அப்போ அப்படி பண்ணால் கூட 4 ட்ரிப் ஆகுது ஒரு நாளைக்கு. 3 கோடி பெண்களும் வந்து 4 ட்ரிப்பா போயிட்டு வராங்க ஒரு பஸ்ல. சாதியமாக அந்த பணம் எங்க லூட்டிங்க? இது வந்து மிகப்பெரிய, இது வந்து யாராவது ஆர்டிஐல இல்ல கோர்ட்ல கேஸ் போட்டாங்கன்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வந்து இவங்க சொல்லியிருக்கிற டேட்டா பிரகாரம் நம்ம கொல்வில்சன் ஐயா சொல்லுவார் எவ்வளவு 50 லட்சம் பெண்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அங்க வந்து கூவம் நதிக்கரை ஆற்றுல வந்து முதல்ல வந்ததுன்னு சொல்லி இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. முதல்ல இருக்கு பாக்கலையா? இப்ப கூட உலாவிட்டு இருக்கு, நீங்க பாக்கல. அது கடலுக்கும் எப்படியும் போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம். அதே மாதிரி அடையாறுல வந்து அடையாறுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா திமிங்கலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த ப்ராஜெக்ட் க்ளோஸ் ஆயிடும் இன்னும் கொஞ்சம் நாள்ல. கவலைப்படாது. அதாவது இந்த ஆட்சியானது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தினந்தோறும் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க, அது நாடகம் நடத்தப்படுகிறது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விவேக்கினோட காமெடி மாதிரி வந்து யூட்டர்ன் அடித்து மக்களை வந்து திசை திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கிறது. இப்போ இந்த ரெய்டு நடந்தது விஷயங்கள் அதெல்லாம் வந்து கொண்டு வராங்க. ரெய்டு வந்து கேள்வி கேட்டிருக்காரு நீதிபதி, ரெய்டு நீங்கள் எப்படி போனீங்க அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து வெஸ்ட் பெங்கால் அசம்பிளிக்குள்ளே பூந்தே பணம் கட்டுக்கட்டாக வெஸ்ட் பெங்காலினோட அவனுடைய கூட பிறந்த தங்கச்சினா அக்கா மகனோ எவனோ ஒருத்தன் வச்சுருந்தான்னு சொல்லி அந்த அசம்பிளிக்குள்ளே இருந்தான்னு சொல்லி பிஎஸ்எஃப்லேருந்து எல்லாம் உள்ளே வந்தாச்சு. இதெல்லாம் நடக்காத விஷயங்கள் கிடையாது. அது இல்லாமல் நீங்கள் எப்படி உள்ளே வரலான்னு கேள்வி கேட்டார் அந்த நீதிபதி யார் அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் திமுக லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்லி
இன்னைக்கு வந்து எல்லா மீடியாலையும் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பரவலாக பரவிக்கிட்டு இருக்கு இந்த நீதியரசரை பற்றி. ஸோ ஆகையினால வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து இவங்க வந்து ஒவ்வொரு ஊழலையும் வந்து சுற்றி சுற்றி விடுவாங்க. அவங்க செய்கிற தவறுகள்லாம் வந்து மறைக்கிறதுக்காக, மக்களை திசை திருப்புவதற்காக தான் இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனையை எடுத்திருக்காங்க. அது இல்லாமல் மும்மொழி கொள்கையும் எடுத்திருக்காங்க. அதாவது நம்ம நண்பர் சொன்னார், இந்த 2G அதாவது நம்மளுடைய அந்த நீட்டு பிரச்சனை. இப்போ அவர் நல்லா தான் சொன்னார், 2010 அந்த இது வந்தது, கோர்ட் கேஸ் ஆச்சு, 2016 தீர்ப்பாகுது. இவங்க வந்து ஆர்கியூ பண்ணுற இடத்துல கூட வந்து செக்ஷன் 16 வந்து நீக்கணும்னு சொல்கிறாங்க. அது நீக்கவே முடியாத ஒரு இது. எம்சிஏயாக இருந்தது, மாற்றப்பட்டிருக்கு, பேர் மாற்றப்பட்டு அது வந்து அந்த மெடிக்கல் மிஷனில் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 16 வந்து நீட்டு தேர்வு நடத்தி தான் ஆகணும்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் இன்னொரு, நீங்கள் திமுக காரவங்களை கேட்டிங்கன்னா விவாதத்தில் பல ஊடகங்கள் நடத்தக்கூடிய விவாதங்கள் ஹார்வர்டு யூனிவர்சிட்டிக்கு போயிடுவாங்க. ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் அங்கேயே வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமை ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாரு. அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் பீரியடில் விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. யாரெல்லாம் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறாங்களோ எழுதலாம், எழுத முடியாதவங்க வேண்டான்னு சொல்கிறவங்க அவங்க ஒரு ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க, இது கொடுப்பாங்க, நீங்கள் ஏன் அந்த கோர்ஸை பண்ணணுன்னு விரும்புகிறீங்கன்னு சொல்லி டெக்னிக்கலாக நீங்கள் ஒரு 1 பேஜில் இது எழுதணும், எழுதி கொடுத்துட்டிங்கன்னா அந்த எக்ஸாம் தேவையில்லை. ஆனால் இப்போ என்ன மேண்டேட் பண்ணியிருக்காங்கன்னா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி 2029 கம்பல்சரி எக்ஸாம் இருக்குன்னு சொல்லி மேண்டேட் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது உடனே ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு போயிடுவாங்க இவங்க கேட்டால் கீழடியில் வந்து நாங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம், முதல்வர் வந்து பிரதம மந்திரி வந்து அதற்கான வாழ்த்தே சொல்லலை, அதை பற்றி ட்விட்டர் மெசேஜில் போடல. அந்த பேஸே வந்து கொடுத்தது வந்து கீழடியினோட ஆராய்ச்சியினோட ஃபர்ஸ்ட் டாக்குமெண்டேஷனு சென்ட்ரல் கவர்மெண்டோட ரிப்போர்ட் பிரகாரம் தான். நீங்கள் ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கல. இருக்கிற ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதெல்லாம் ஏதோ நாங்கள் பெருசாக ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2013 மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கங்கை நதி ஓடக்கூடிய இடத்துல வந்து ரெவேரின்ற இடத்துல இங்கே வந்து உருக்காலை இருந்ததாக பல ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது சிந்து சமவெளி ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்ததாக 2013 ரிசர்ச் ரிப்போர்ட் வந்தாச்சு. நீங்கள் கீழடி நோண்டி தான் புதுசாக கண்டுபிடிக்கல. நாங்கள் என்னமோ புதுசாக தமிழை வளர்க்கணும். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இப்போ இதையெல்லாம் தங்கள் மீது உள்ள பாவனைகள், இந்த மொழி அடுக்குகளான உண்மைகள் வெளியே வந்துருன்னு தான் திசை திருப்புறாங்க. இல்லை, ஒரே ஒரு கருத்து தான். சரி, அதாவது நம்ம இந்து அறநிலைத்துறை அமைச்சர் இருக்கார் பார்த்தீங்களா, ஒரு சேகர் பாபு இருக்காரு இல்லைங்களா, அவர் வந்து மேயர் பிரியா அவங்க பேசும்போது சொன்னார், அடிச்சு விடு இது அடிச்சு விடுற கவர்மெண்ட் அப்படி சொல்றாங்க. எப்படி அம்மாங்க வேல்முருகனை அடிக்க போனாங்களே, அதாங்க அடிச்சு விடுற கவர்மெண்ட்ங்க. 200 இடங்களை எதையும் நாங்க அடிச்சு விடுவோம், எங்க வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுவோம். அதுதான் இந்த கவர்மெண்ட்.